Welcome to Sangeeta Miss. Let's learn and play. ஹலோ குட்டீஸ், குட் மார்னிங் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நம்ம சேனலில் ஸ்க்ரீன் டைமை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் டிப்ஸ் கொடுத்துருந்தேன், அப்படிதானே? அதை எல்லாரும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ரீன் டைமை எப்படி குறைக்கிறதுன்னு நேற்று போட்டிருந்தேன். இன்னைக்கு ஸ்க்ரீன் டைம் குறைக்காததுனால பிள்ளைங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், பிள்ளைங்களுக்கு ஸ்க்ரீன் டைமை நீங்கள் ரெடியூஸ் பண்ணாதனால அவங்களோட ஸ்லீப்பிங் ஹேபிட்டில் நிறைய ப்ராப்ளம் வருது. அவங்களோட ஸ்லீப்பிங் ரொட்டீனே மாறுது. இப்போ பிள்ளைங்க காலையில் ஒரு 7 மணிக்கு எந்திக்கிறாங்கன்னா அடுத்து நைட்டு ஒரு 9 இல்லை 9:30 கூட தூங்குற மாதிரி நம்ம அந்த ரொட்டீனை வச்சுக்கணும். ஆனால் ஸ்க்ரீன் டைம் நம்ம கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங் அப்படி 10 மணி 11 மணி 12 மணி 1 மணி வரைக்கும் ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ஸ்லீப்பிங் ரொட்டீனே அவங்களுக்கு மாறுது. ஸோ தட் இதுவும் ஒரு பெரிய மேஜரான ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ணாததுனால வர ஒரு மேஜரான பிரச்சனையாக இது இருக்குது. அதுக்கப்புறம் ரெடியூஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கம்மியாகுது. ஃபோனை பார்த்துக்கிட்டோ இல்லை டிவியை பார்த்துட்டே இருக்கும்போது பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுறது கம்மியாகுது. ஸோ தட் நம்ம அதை கம்மி பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடும் போது இருக்கிற எனர்ஜிக்கும் இந்த ஃபோன் பார்க்கும்போது கிடைக்கிறது கிடையாது. ஸோ தட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள ஓடி ஆடி விளையாட வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. சரியா? தேர்ட் பாயிண்ட், நீங்கள் ப்ரீ ஸ்கூல் டைம்லேயே அவங்களுக்கு ஃபோன்ஸை கொடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவங்களோட பேச்சு திறமை பேசுகிற அந்த இது கம்மியாயிடுது, லேக் ஆகுது. இப்போ ஃபோன் யூஸ் பண்ணாத பிள்ளைங்கலாம் பாருங்க, டக்குன்னு பேசிடுவாங்க. ஒரு 2 வயசு 2.5 வயசுலலாம் பேசிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற பசங்களை பாருங்க, அவங்களுக்கு அந்த 2, 2.5 வயசு 3 வயசுலலாம் அந்த தெளிவான பேச்சே வரதில்லை. அந்த மழலையே இருக்காங்க. பாதி நேரம் அவங்க பேசுறதே புரியறது கிடையாது. இது எதனால வர பிரச்சனை அப்படின்னா, இந்த ஃபோன்னால தான். ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுனால மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ தட் அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் இல்லாததுனால எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு இதுவே தெரியாமல் போயிடுது. நம்ம அதை நோட்டீஸே பண்ண மாட்டோம். நம்மளே சொல்ல முடியாது. ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருப்போம். அப்படிங்கும்போது நம்மளால அதை நோட்டீஸ் பண்ணாமே இருப்போம். ஒரு 3 வயசுக்கு மேலே நம்ம பிள்ளை பேசலை அப்படிங்கும்போது அதுக்கு என்ன பிரச்சனை, எதனால அவ பேசலை அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தட் நான் இப்போ முதல்ல சொல்றேன், ஃபோன் தான் மேஜரான பிரச்சனை பிள்ளைங்களோட ஸ்பீச் லேக் ஆகுறதுக்கு. அதுக்கடுத்தது என்னன்னா, ஃபோனை இப்போ நான் கிளாஸஸ் எடுக்கிறதுனால நான் சொல்றேன், பிள்ளைங்க நிறைய கார்ட்டூன் சேனல்ஸ் பார்க்கறதுனால இப்போ நான் 40 மினிட்ஸ் கிளாஸ் எடுக்கணும், அப்படிதானே? ஆனால் ஒரு 15 மினிட்ஸ் கூட அந்த பிள்ளைங்களால ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல. நான் எடுக்கிற கிளாஸை அவங்களால ஃபோக்கஸ்டாக கவனிக்க முடியல. அது பிள்ளைங்களோட ஃபால்ட்டு கிடையாது. இந்த ஃபோன்னால அவங்களோட ஹேபிட்டே அப்படி மாறிடுது. ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும்னா ஃபோக்கஸ்டாக கவனிக்கணும், அப்படிதானே? இப்போ நம்ம ஸ்க்ரீன் டைம் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் மாறுது. அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயோ ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலேயோ ஃபோக்கஸ்டாக இருக்க முடியலை. அது ஒரு மேஜரான பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது கண்ணுல இருந்து தண்ணியா வடியும், ஹெட்டேக் ஆரம்பிச்சிரும். அது ஒரு மாதிரி பிள்ளைங்களுக்கே ஒரு மாதிரி அந்த டேவே ஒரு மாதிரி அப்செட்டான ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுரும். கண்ணு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும், பார்த்துக்கோங்க, ரெட்டிஷ் ஆயிரும். அப்படிங்கிற பசங்களாம் நான் ரொம்பவே டேக் கேர் பண்ணணும். ஸ்க்ரீன் டைமை நீங்கள் லிமிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிள்ளைங்களை இப்போ ஃபோனே கொடுக்காமையும் நம்ம வைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். ஃபோனே கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா ஃபார் பெட்டர். அவங்கள வேற ஏதாவது என்கேஜ் பண்ணீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஆனா கொடுத்து பழகிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்க்ரீன் டைமை எப்படி லிமிட் பண்றதுங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? எவ்வளவு தூரம் லிமிட் பண்ண முடியுமோ லிமிட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். என்னன்னா, பிள்ளைங்களுக்கு ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணலை, இல்லை இன்னும் இன்க்ரீஸ் தான் பண்றோம் அப்படிங்கிற போது பிள்ளைங்க நம்ம கூட கம்யூனிகேட் பண்றதே கம்மியாயிருது. ஃபேமிலிஸ் கூட பேசுறது கிடையாது, சோஷியலைஸ் ஆகுறது கிடையாது. பிள்ளைங்க இப்போ நம்ம ஹோட்டல் கூட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், எதுக்காக பிள்ளைங்களை ஹோட்டல் கூட்டு போறோம்? அந்த அட்மாஸ்பியர் அவங்க ஃபீல் பண்ணணும்,
பக்கத்துல இப்போ நம்ம பக்கத்துல யாராவது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா சோசியலிசமா பேசணும், வைக்கணும், எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் நம்ம பிள்ளைங்களை வெளியில எடுத்துட்டு போறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றதுக்காக தான் அந்த சின்ன பசங்களெல்லாம் வெளியில அதிகமா கூட்டிட்டு போகணும், வைக்கணும்னு சொல்றாங்க. அப்போ அந்த டைம்லயே நம்ம போனை கையில கொடுத்து பாரு அப்படின்னு உட்கார வச்சோம்னா அவன் வந்து அந்த அட்மாஸ்பியரை ஃபீல் பண்ணவே மாட்டான். அந்த ஃபோன்லேயே தான் ஃபோக்கஸ்டா இருப்பான். ஸோ தட் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஃபோன் டைமை வந்து லிமிட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பிள்ளைங்களை வந்து ஒரு பெட்டரான பிளேஸ்க்கு வந்து கொண்டு போகிறோம்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் நேற்று போட்ட குட் ஹேபிட், பேட் ஹேபிட், அதுக்கப்புறம் எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த வீக்லேருந்து நம்ம பிள்ளைங்களுக்கான லெசன்ஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா இல்லை வேற ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு நான் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அதை பற்றி பேச ட்ரை பண்ணுறேன். ஆனால் அடுத்த நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் கிளாஸஸை ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பேசிக்காக பிள்ளைங்களுக்கு லெசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு எப்போதுமே கிளாஸஸ்லையுமே நினைக்கிறது உண்டு. அதனால உங்களுக்கும் இதை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால தான் இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு ரெகுலராக கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? பாய் குட்டீஸ், see you on the next video. Bye. Thank you for watching. Like and subscribe. Thank you.